ஸோ நம்ம இப்போ டேட்டா ரெப்ரசன்டேஷன் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இதுனா என்ன அப்படின்னா, இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, கம்ப்யூட்டர்களோட இன்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷன். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்ட் ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷன் சொல்கிறோம். அவ்வளோதான். இல்லை நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ். இது எதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, குவான்டிட்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்டர்னல்லி எதை யூஸ் பண்ணுது டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பைனரி நம்பர் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பைனரி சிஸ்டம்ஸ் தான் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும். எதுக்கு அப்படின்னா, பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக் கால்குலேஷனுக்காக இந்த மாதிரி அது உள்ளே பெர்ஃபார்ம் ஆகுது. இதுதான் நம்பர் சிஸ்டம். இதில் பைனரி, டெசிமல், ஆக்டனல், அப்புறம் வந்து ஹெக்ஸா டெசிமல்னு இருக்குது. ஸோ அது 1 by 1 பார்க்கலாம். பைனரி நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். பேஸ் வந்து 2ஆக இருக்கும். அதாவது 0101 இருக்கா, பேஸ் வந்து 2ஆக இருக்கும். டெசிமல் அப்படின்னா 10 digits from 0 to 9 இருக்கும். ஸோ வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டெசிமல் 0 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கும். அப்புறமா 10 11 12 13 14 15 2. இப்போ இந்த பைனரிலாம் பார்த்தீங்கன்னா ஜீரோஸாக வரும். 40, அப்புறமா 0001, அப்புறம் வந்து இந்த 1 வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும். இங்கே 1, அப்புறமா 11, அப்புறமா 100 ஆகும், அப்புறம் 101, அப்புறம் வந்து 11 இங்கே வரும், அப்புறம் இங்கே 111 ஆகும், அப்புறம் இந்த வந்து 1000 ஆகும், அப்புறம் 1001, 1010, 1011, அதே மாதிரி 1100, 1101, 1110, 1111 அப்படின்னு வந்திருக்கும். இதுதான் பைனரி, இதுதான் வந்து டெசிமல். ஸோ இதோடைய பேஸ் வந்து 10ஆக இருக்கும். ஸோ பாருங்கள், ஒரு டிஜிட் ஒரு பேஸாக இருக்கும், ஒரு டிஜிட் அப்புறமா பேஸாக இருக்கும். There are minimum 8 digits required to store any 3 digits decimal number அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மினிமம் 8 டிஜிட்ஸாக ரிக்வயராக இருக்கணும். ஸோ தட் அதை ஸ்டோர் பண்ண முடியும் 3 டிஜிட் டெசிமலாக இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் 8 digit ஃப்ரம் 0 to 7. இதோடைய பேஸ் வந்து 8 அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆக்டல்னால் இதான் 0 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இருக்கும். இதான் ஆக்டல். ஹெக்ஸா டெசிமல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஷார்ட் அண்ட் மெத்தடாக இருக்கும், ப்ரொவைட் பண்ணுது. ஒர்க்கிங் ஆஸ் அ பைனரி நம்பர் தான். ஸோ இது வந்து 4 பைனரி டிஜிட்ஸாக இருக்கும். 0 to 9 இருக்கும். அண்ட் A to F ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அப்போது வந்து என்னென்னா, ஏவை வந்து 10 ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, பியை வந்து 11 ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, எஃப்ஐ வந்து 15 ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இதோட பேஸ் வந்து 16 சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கும், இல்லைனா சிம்பிளி ஹெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் ஹெக்ஸ். 0 to பார்த்திங்கன்னா 9 வரைக்கும் இருக்கும். அண்ட் இது அதுக்கப்புறமா ABCDEF அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஏக்குன்னா என்ன 10 அந்த மாதிரி வந்துடும். இதுதான் ஹெக்ஸாடெசிமல். ஸோ இதோட கன்வர்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்த இல்லை கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது கன்வர்ஷன் பிட்வீன் நம்பர் சிஸ்டம்ஸ். இப்போ நம்ம 4 விதமாக பார்த்துருக்கோம்ல, அதில் ஒன்றுக்கு ஒன்று எப்படி மாற்றுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ டெசிமலேருந்து பைனரி, அதாவது இந்த டெசிமலேருந்து பைனரிக்கு எப்படி மாற்றணும்னு பார்ப்போம். அப்புறம் வந்து இந்த டெசிமல்லேருந்து இந்த பைனரிலேருந்து டெசிமல் எப்படின்னு சொல்லிட்டு கன்வர்ஷன் வந்து பார்ப்போம். அதோட இந்த டாபிக் கவர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, டிவைட் த கிவன் நம்பர் பை 2. ஸோ ஒரு நம்பரை 2வால் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நம்பர் வந்து டிவைட் பண்ணால் என்ன வருதோ அந்த ரிமைண்டர் போட்டுகிட்டே வரும். இதுதான் ஃபார்மில் வரும். ஸோ செகண்ட் வந்து நோட் த கோஷன் அண்ட் ரிமைண்டர் ஷுட் பி 0 or 1. அப்போ கீழே வரக்கூடிய ரிமைண்டர் அது வந்து இப்போ இந்த தான் ரிமைண்டர்னால் 1ஆக இருக்கணும், அப்படி இல்லைனா 0ஆக இருக்கணும். இதுதான் ரிமைண்டர், இதுதான் கோஷன்ட். And if the quotient வந்து does not equal to 0 then again divide by quotient by 2 and back to step 2. அப்போ இந்த ஸ்டெப் திருப்பி வந்துடும், 0 1 வந்துடுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 0 வந்துருச்சுன்னா அப்பயே ஸ்டாப் பண்ணிக்கும், அந்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டெப் 4ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிமைண்டர் இஸ் கால்டு த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் த லாஸ்ட் ரிமைண்டர் வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் வந்து அரேஞ்ச் ஆல் ரிமைண்டர்ஸ் ஃப்ரம் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்லேருந்து
லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் வரைக்குமே பண்ணுமா. ஸோ அதான் எம்எஸ்பினா வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், எல்எஸ்பினா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். ஸோ அதுக்கு ஒரு கேல்குலேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பைனரி டு டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போது மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் ஆல் த பைனரி டிஜிட் பை பவர்ஸ் ஆஃப் 2 பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 பண்ணியிருப்பாங்க. 2 to the power 3, 2 to the power 2, 2 to the power 1. அண்ட் இந்த நம்பரை வந்து திருப்பி 1க்கு அப்புறம் இருக்குது. இந்த இடத்துல வந்து 1 இருக்குல்ல, இது 0, அப்புறமா இது வந்து -1, இது -2 பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து the power for the internal parts will be positive and for fractional parts will be negative. ஸோ இது பாருங்கள் இன்டர்னல் பார்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும், அப்புறம் இது நெகட்டிவாக இருக்கும் இது. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. இது நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ். ஸோ அதை வச்சு கேல்குலேஷன் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கம்ப்யூட்டர் கோடுனா என்ன அப்படின்னா எனி கேரக்டராக இருக்கலாம், ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், டிஜிட்டாக இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கலாம். அதாவது எல்லாமே எப்படியா இருக்கணும், 1s and 0s தான் இருக்கும். இது என்ன எப்படின்னா யூனிக் கோடட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பைனரி கோடிங் சிஸ்டம்ஸை வந்து மோஸ்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா பிசிடி, அப்புறம் வந்து ASCII, அதுலேயே வந்து 7, 8 இருக்குது. அப்புறம் EBCDICன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிசிடி பார்த்துலாம். பிசிடினா என்ன அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் பைனரி கோடட் டெசிமல்னு அர்த்தம். இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டெசிமல் டிஜிட்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது 4 டிஜிட்ஸாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பைனரி கோடட் டெசிமல் இஸ் அ மெத்தட் ஆஃப் யூஸிங் பைனரி டிஜிட்ஸ் டு ரெப்ரசென்ட் டெசிமல் டிஜிட்ஸ், அதாவது 0 to 9 வரைக்கும் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அடுத்து வந்து ASCII. ஸோ அதில் these are standard character codes used to store data. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோர் டேட்டாக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸ்டோர் டேட்டா. சரிங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது used by other software programs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் அதர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ். வேறு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ்க்கும் ஸ்டோர் பண்ணுறதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு தான் இதோடைய ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ASCII 7 and 8 இருக்குது. இதுனா என்ன அப்படின்னா அது 2 to the power 7 இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு என்ன மல்டிபிள் பண்ணால் 2, அதாவது 2 × 2 × 2 × 2 × 2 அப்படி சொல்லி 7 டைம்ஸ் பண்ணும். அதாவது 2 × 2 அப்புறம் 2 × 2 × 2 போட்டிங்கன்னா அதான் 2 to the power 7. அது வந்து 128. அதுதான் யூனிக் சிம்பிள்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ 7 digit ஸ்டாண்டர்ட் ASI இட் அலவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 அப்படின்னா எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8 bits கோட் 2 to the power 8 வந்து 256. ஸோ 0 to 255 வரைக்குமே வந்து யூனிக் சிம்பிள்ஸ் அண்ட் கேரக்டர்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் EBCDIC அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்டட் பைனரி கோடட் டெசிமல் இன்டர்சேஞ்ச் கோடு தான் வந்து இதோடைய ஃபுல் ஃபார்ம். அண்ட் இது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா 8 பிட்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களாம். இந்த கோட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் பண்ணுது விச் இஸ் ரீடபிள் பை அதர் கம்ப்யூட்டர்ஸ். வேறு எந்த கம்ப்யூட்டருமே ரீட் பண்ணக்கூடிய விதத்தில் தான் வந்து இந்த இது இருக்குது. அண்ட் இட் அலவுஸ் 2 to the power 8 that is 256. அதாவது 0லேருந்து 255 வரைக்குமே காம்பினேஷன் ஆஃப் பிட்ஸை வந்து இது லைக் ரீட் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அலோவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சாஃப்ட்வேர் டாபிக் போயிடலாம். ஸோ சாஃப்ட்வேரில் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்குது, சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ் இருக்குது, அப்புறம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது, அப்புறம் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். கொஷின்ஸ் பார்த்துடலாம். இதோடைய ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷன் முடிச்சிடலாம். டேட்டா ரெப்ரசன்டேஷன் இன் அ கம்ப்யூட்டர் எ பைட் ஜென்ரலி கன்சிஸ்ட் ஆஃப் என்னதுன்னா 8 bits. ஜிகா பைட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1024 மெகாபைட்ஸ். அதான் ஆன்சர். 56 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் பில்லியன் கேரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இல்லை ஆன்சர் வந்து ஜிகா பைட்ஸ். அடுத்து 57ல் புட் த ஃபாலோயிங் யூனிட்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் இன்டு த கரெக்ட் ஆர்டர் சொல்லிட்டு ஸ்டேட்டிங் வித் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் அண்ட் கோயிங் டவுன் டு த லார்ஜஸ்ட் யூனிட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஆர்டராக பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர் நான் எழுதியிருக்கேன். பிட், பைட், கிலோபைட், மெகாபைட், கிகாபைட் அண்ட் டெராபைட். இதெல்லாம் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் லைக் அதாவது ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் யூனிட்டை நான் எழுதியிருக்கேன்.
அடுத்து வந்து 58 1 gigabyte இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. அதாவது 2 லைக் பவர் ஆஃப் 30, அதாவது 2 லைக் ஒரு குட்டி மலை மாதிரி போட்டு 30 பைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி சொல்லுமோ சொல்லிக்கலாம், நீங்கள் சொல்லிக்கோங்க. அண்ட் 59 வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர் இன்டர்னலி யூஸ் த அப்படின்னு கேட்டிருக்காங்க டு ரெப்ரசன்ட் டேட்டா அண்ட் பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக் கால்குலேஷன். இதுக்கு ஆன்சர் என்ன? பைனரி நம்பர் சிஸ்டம் தான் ஆன்சர். அடுத்து 60 டெசிமல் நம்பர் சிஸ்டம் இஸ் த குரூப் ஆஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 0 to 9 நம்பர்ஸ் இஸ் ஆன்சர். 61 மினிமம் நம்பர் ஆஃப் பிட்ஸ் ரிக்வயர்ட் டு ஸ்டோர் எனி 3 டிஜிட் டெசிமல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 8. அடுத்து வந்து 62 a hexadecimal number is represented by 4 binary digits. அடுத்து 63 it provides us with a shorthand method of working with a binary number. What does it here? அப்படின்னா ஆன்சர் hexadecimal number system. அடுத்து வந்து 64 which one of the following represent the binary equivalent to of the decimal number 25? அப்படின்னா ஆன்சர் 11001 is the answer. 65 if the binary equivalent of the decimal number 48 is 110000, then the binary equivalent of the decimal number 55 is given by கேட்டிருக்காங்க. Option is 110011, A option. And which one of the following is correct ன்னு சொல்லி 66 கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 17 bracket close 10 கொடுத்துருக்காங்க கீழே. தட் இஸ் ஈக்குவல் டு 1001 அதை ப்ராக்கெட்டில் 2ல் போட்டிருக்காங்க. திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் எது வந்து இன்னொன்று கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க 67ல். இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி இஸ் த ரைட் ஆன்சர். 1101.10 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி 2 கொடுத்துருக்காங்க கீழே. அதாவது தட் இஸ் என்ன அப்படின்னா 13.5 ப்ராக்கெட் க்ளோஸ் 10, அதுதான் வந்து ரைட் ஆன்சர். அண்ட் எம்எஸ்பி ரெஃபர்ஸ் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி படித்தோம்ல, அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் இஸ் தி ஆன்சர். மேத்ஸை ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இல்லை ஆப்ஷன் வந்து ஏ தான் வந்து கரெக்டான கோடு. ஸோ 43 ப்ராக்கெட் க்ளோஸ் 10ல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா வந்து ஏக்கு வந்து 3 தட் இஸ் 101011 ப்ராக்கெட் க்ளோஸில் 2. அண்ட் பியில் வந்து 110011 க்ளோஸ் ப்ராக்கெட்டில் 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் 99 க்ளோஸ் ப்ராக்கெட் 10. அடுத்து சி கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ப்ராக்கெட் 1000000 க்ளோஸ் ப்ராக்கெட் 2. இதுக்கு ஆன்சர் வந்து 64 க்ளோஸ் ப்ராக்கெட் 2. அடுத்து வந்து 53 ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் 10 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து open bracket 110101 close bracket 2 is the answer. And 70 வந்து and ASCII is a character encoding scheme that is employed by personal computer in order to represent various characters, number and control keys that the computer user selects on a keyboard. ASCII is an அப்ரிவேஷன் ஆஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் இஸ் தி ஆன்சர். அண்ட் 71 EBCDIC is a method of using binary digits to represent decimal digits. 72 most commonly used the codes for representing bits ஆர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தீஸ். டி இஸ் த ஆப்ஷன். அதாவது ASCII BCD EBCDIC இஸ் தி ஆன்சர். அடுத்து வந்து சாஃப்ட்வேர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.